புதிய பள்ளி கட்டிடத்திற்கு குழந்தைகளே அடிக்கல் நாட்டியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வல்லவாரி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 52 லட்சம் மதிப்பீட்டில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். அறந்தாங்கி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வல்லவாரி ஊராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு புதிய வகுப்பு கட்டிடத்திற்கு சுமார் 52 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்ட கிராம மக்களுடன் சேர்ந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் நாட்டினார். முன்னதாக பள்ளிக்கு புதிய சமையல் கூடம் கட்டிடத்தை திறந்து வைத்தார். அப்போது அவர் பேசுகையில், புதிய கட்டிடத்தை தரமான செங்கல் நமது வீட்டை எப்படி கட்டுகின்றோமோ அதேபோல் தரமாக கட்டுவதே அங்கு படிக்கும் குழந்தைகளுக்கும் நாம் செய்யும் பெரும் உதவியாக இருக்கும் என கூறினார். நிகழ்ச்சியில் கிராம பொதுமக்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். அந்த விவரமா கொண்டு போய் வைங்க. அங்கே போங்க. இந்த மூலையில் வைங்க. வைங்க. அந்த மூலையில் வைக்க வைக்க. இந்த மணால வந்து வைங்க. அது என்ன இது? பூ கொடுங்க. இங்கே ஒரு அங்கன்வாடி பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. அதுபோல 3 வகுப்பறை கட்டிடம் கட்டுறதுக்கு, ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 3 வகுப்பறை கட்டிடத்துக்கு அதிக நிதி ஒதுக்கீடு 52 லட்சம் ரூபாயில இன்றைக்கு இந்த கட்டிடத்தை நாம தொடங்கி வைக்கிறோம்னா, கட்டடம் கட்டுறவங்க யாரா இருந்தாலும் தயவு செய்து தரமா கட்டணும் அப்படிங்கிறது நான் அமைச்சரானதுலேருந்து எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். செங்கல் உட்பட எந்த செங்கல்ல கட்டணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டைல்ஸ் கூட வர்றப்போ சேர்மன்ட்ட சொன்னேன், டைல்ஸ் ஒட்டி அந்த கட்டணம் பார்க்குறப்போ ஒரு தனியார் பிரைவேட் ஸ்கூல் போனால் நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த தரத்தில் இந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்கி கொடுக்கணும். அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய மிக மிக முக்கிய கடமை அப்படின்னு தான் அந்த வர்றப்போ பேசிக்கணும். அதே மாதிரி கட்டுறதுக்கு, கட்டணம் கட்டுறதுக்கு ஊரில் இருக்கிற நம்மளும் அப்பப்போ வந்து அவங்களுக்கு தேவையான உதவி செய்து, அதே மாதிரி இந்த ஸ்கூல் இது போர்வெல் இருக்கா கட்டி கொடுத்து அது மூலமா, ஏன்னா கியூரிங் ரொம்ப முக்கியம், கட்டணம் நல்லா இருக்கணும். இன்னும் எப்படியும் ஒரு 3 மாதத்தில் முடிஞ்சிடும். அதையும் வந்து நம்ம அந்த கட்டிடத்தை திறந்து வைப்போம். இங்கே இருக்கிற பழைய கட்டிடங்கள், தேவையில்லாத கட்டிடங்கள்லாம் உடைச்சிட்டு அந்த பக்கம் இந்த பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் வந்து இவ்வளவு வெப்பமயமாதெல்லாம் இன்றைக்கு கடுமையான இங்கே கூட இருக்க முடியல. முன்னாடி எல்லாம் நிலவுக்கு வந்து யாரும் வெயில் அடிக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் இந்த விழா இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம வல்லவாரி ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் பல திட்டங்களை ஒன்றிய பெருந்தலைவர்களோடு சேர்ந்து நிறைய திட்டங்கள், நீர்த்தக்க தொட்டிகளாக இருக்கட்டும், ஆழ்குழாய் கிணறாக இருக்கட்டும், சாலை வசதியாக இருக்கட்டும், மேக்சிமம் நிறைவேற்றி